வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தா நம்ம கோழிக்கு மசாலா போட போறோம். என்ன கோழின்னு பார்த்தா கிரில் கோழிக்கு தம்பி சொல்லுங்கக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிரில் மசாலா போட போறேன் கோழிக்கு. கோழி ஒரு உயிர் எந்த இருக்கிறீங்களே, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்? கோழிங்களா? கோழி நான் முதல்ல எங்கே பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு நான் சின்ன பிள்ளையா இருப்போம்ல, எங்கள் வீட்டில் இருக்கும்போது உயிரோட கோழி ஊசி போட வருவாங்கல்ல, ஆமாம், அப்போ தான் நான் வெள்ளை கோழி பார்த்துருக்குறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்ம கடையில் பொண்ணு தான் கொடுக்குறாங்க, உயிரோட கொடுக்கலப்பா. பொண்ணு கொடுக்குற கோழி தான் நான் இருக்கிறேன், புரியுதா? உயிரோட இருக்கிற கோழியெல்லாம் நான் இருக்கல. அப்படியே இருக்கிறதுனால எனக்கெல்லாம் பயமெல்லாம் இல்லை. முதல்ல வந்து நம்ம கோழி கடை தானே வச்சுருந்தோம். கல்யாணம் பண்ண வரும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி உயிரோட கோழி பார்த்துருக்குறேன். கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம கோழி கடை கொஞ்ச நாள் வச்சுருந்தோம். அப்போவே கோழி உள்ள அறுக்கு தெரியும். இன்னைக்கு இந்த கோழியெல்லாம் கீறிட்டேன். இப்போ கோழி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம மசால் போட்டுடலாம், சரிங்களா? கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு, மசால் போட்டுடலாம் வாங்க. அப்போ எங்கள் வீட்டில் வந்து கோழி ஊசி போடுறதுக்காக கோழி போய் முதல் பார்ப்பேன். ஓடுன்னு ஓடிட்டே இருக்கு கோழி. 40 நாள் வளர்ந்தா இதெல்லாம் கொண்டு போய் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தெரியுது, இங்கே வந்ததுக்கப்புறம் தான், சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம வளர்க்குற கோழியெல்லாம் எப்படி கறக்கு முறுக்குன்னு அறுக்குறாங்க, மக்கள் எப்படி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது சும்மாலாம் தெரியாது. அண்ணன் கோழி கடையாக இருக்கும்போது அங்கே வேலை செய்கிறவங்கள பார்த்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டல் வச்சதுக்கப்புறம் இங்கே வர்றாங்கல்ல மாஸ்டருங்களை பார்த்து இந்த வேலையெல்லாம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் அண்ணா கற்றுக்கிட்டாரு. எத்தனை வருஷமா அதில் இருக்கீங்க? கல்யாணம் மூச்சு வந்து 18 வருஷம் ஆச்சு, புரியுதா? ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கோழியோட அனுபவம் இருக்குல்ல. அப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வயசு 12 வயசுலேருந்தே கோழின்னா என்னன்னே தெரியும். அப்போ எனக்கு ஏமெல்லாம் என்னவா இருந்துச்சு தெரியுமா? கோழி பண்ணை வைக்கிறதா தான் இருந்துச்சு. கோழி மசாலா போடுற அளவுக்கு வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்போல்லாம் நினச்சிட்டே இருப்பேன், எப்படியாவது நம்ம ஒரு கோழி பண்ணை வச்சோன்னு. கோழி இவங்கெல்லாம் பண்ணை வச்சுருக்குறாங்கல்ல, எப்படியாவது நம்மளும் ஒரு கோழி பண்ணை வச்சு கோழி பண்ணைக்கு அதிபர் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட கனவு. ஆனால் இங்கே வந்து இந்த அண்ணாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்படி மசால் போட்டு சுற்றிட்டு இருக்கிறேன். இது ஒரு வகையில் நல்ல வேலை தான், இருந்தாலும் அதான் எனக்கு ஆசை. இன்னும் அந்த ஐடியாவில் இருக்கா? இப்போல்லாம் இன்னும் அந்த மாதிரி ஐடியாவெல்லாம் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இருந்துச்சு, சரி நம்ம இப்படி உயிரை கொள்றத விட உயிரை வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினப்பு இருந்துச்சு. இப்போ சரி, இப்போ இதுவே நல்லா போயிட்டு இருக்குது, அப்புறம் எதுக்கு கோழி பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த ஆசையெல்லாம் இல்லை. வேற என்ன இருக்கு இப்போதைக்கு? இந்த இருக்குதுல்ல, வாங்கிட்டு வந்துப்பல, நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு கோழியெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கிறப்பல, அதையெல்லாம் மசாலா போட்டு கஸ்டமர்கிட்ட எப்படியே வித்துட்டா போகுது. அப்போதான் ஓனர் சம்பளம் கொடுப்பாரு. ஓனர் சம்பளம் கொடுக்குறாரா இல்லையா, நம்ம வேலை செஞ்சா அப்படிங்கிற ஒரு திருப்தி வரும்ல. சொல்லுங்க, அக்கா வேலை செய்யறதுன்னு சொல்லுங்க. கோழியை கறக்கு போக்க நான் இருக்கிறனே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் சொல்கிறேன், உயிர் இல்லாத கோழி எந்த இடம் இருக்கிறீங்களே. அப்படி உயிர் இல்லாத கோழியை மட்டும் தான் நான் இருக்கிறேன். உயிரோட இருந்தால் யாராவது அறுப்பாங்களா? வேலைன்னு வந்துட்டா மனசாட்சி கழட்டி குப்பியில் வச்சுருவாங்க தம்பி, புரியுதா? ஆமாம் ஆமாம். இப்போ நான் அறுத்து முடித்தா யாரோ 4 பேர் வர்றாங்களா, சாப்பிட்றாங்களா, சந்தோஷமாக போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் அறுக்கிறக்கே பயந்தேன்னா எப்படி சாப்பிடுவாங்க? யாரும் சாப்பிட முடியாதல்ல. நம்மள மாதிரி தானே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் சமைக்கும் போது சின்ன பிள்ளையா இருப்போம், நான் பியூர் வெஜிடேரியன் தம்பி. நீங்களா? ஆமாம், நான் பியூர் வெஜிடேரியனு. சிக்கன் செய்கிறாங்க, ஐயோ பயங்கர நாட்டம் பிடிக்குது, யாராவது சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்கிற ஆள், புரியுதா? அன்றைக்கெல்லாம் பட்னி இருப்பேன், இல்லைன்னா வெறும் தயிர் சாப்பாடு மட்டும் சாப்பிடுவேன். இன்றைக்கா ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் சமைப்பாங்க. கோழி வாங்கிட்டு வந்து, ஆடு வாங்கிட்டு வந்து, பிராய்லர் கோழி அதிகமாக சமைக்க மாட்டாங்க, நாட்டுக்கோழி சமைப்பாங்க, இல்லை மட்டன் சமைப்பாங்க. அன்றைக்கெல்லாம் நான் வந்து பியூர் வெஜிடேரியனாக இருந்தேன். இன்னைக்கு பார்த்துக்க தலையெழுத்த, மனுஷனோட தலையெழுத்தை எப்படி மாற்று அப்படின்னா இப்படி தான் மாற்று, புரியுதா? நான் வெஜிடேரியன் சாப்பிடாத ஆளை என்ன பண்ணியிருக்குது வாழ்க்கை? கோழியவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. கோழியவே கொண்டு மசாலா தொடர அளவுக்கு வந்திருக்கிறேன், புரியுதா? நம்புவாங்களா யாராவது நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னா? நம்ப மாட்டாங்க. எங்கள் வீட்டில் கேட்டால் சொல்லுவாங்க, ஒரு முட்டை கூட திங்க மாட்டான், பியூர் வெஜிடேரியன், நாட்டம் பிடிக்குதுன்னு சொல்லுவா அப்படிங்குவாங்க. லைஃப் எப்படி மாற்றிருக்குது பார்த்தியா அக்காவை? ஆமாம். இப்போ கோழி மசாலாவுக்கு என்னென்ன போட்டிருக்கீங்க? கோழி மசாலா வந்து அம்மா அடிச்சிருக்கிறாங்க மசாலா, நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம், மசாலோட வீடியோ. அதே மாதிரி மசாலா போட வேண்டியதுதான். தெரியல அப்படின்னா அந்த மசாலா அது வந்து பார்த்து கற்றுக்குறேன் நீங்கள் எல்லோரும், சரியா? ஓகே. பூண்டு, மிளகாத்தூள்,
கரம் மசாலு, உப்பு, மிளகாத்தூளெல்லாம் போட்டு அந்த மசால் போட்டுருக்குது. குழந்தை எனக்கு என்னமோ இப்படி மசாலா தொடங்கும் போது தோணும் தம்பி மனசுக்குள்ள என்னன்னு தெரியுமா, குழந்தைக்கு நலங்கு எப்படி கரெக்டாக உனக்கு தோணிடுது. குழந்தைக்கு நம்ம குளிக்க வைப்போம்ல, அந்த மாதிரி ஞாபகமே தான் வரும். புரியுதா? ஆனால் வந்து குழந்தையா தான் நினச்சிப்பாரு இதில் எவ்வளோ மிளகாத்தூள் போட்டிருக்கிறோம், ஐயோ அப்படிங்கிற மாதிரி எரியுமில்ல. எத்தனை தடவை அறுத்துருக்கீங்க? அதை சொல்ல மாட்டேன். எத்தனை தடவை அறுத்துருக்குறேன். அறுத்தம் இல்லாத இது மிளகாத்தூள். புரியுதா? என்ன எரி நினைச்சு பாரு. ஆனா இதுலயே வந்து உப்பு காரப்பத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. போடுற மிளகாத்தூள், பச்சை மிளகா இதுலயே காரம் பத்தலையா? இதுக்கு சாப்பிடும் போதே சொல்றாங்க என்னன்னு, காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம மசாலா போட்டதுக்கு அப்புறம் நம்ம கை எப்படி இருக்கு தெரியுமா, மிளகாத்தூள் தடை வச்சு அப்படி இருக்கு. தக 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 தகன்னு நாளைக்கு வரைக்கும் எரியும். என்னக்கா மசாலா போட்டிங்களா எல்லாத்துக்கும்? எல்லா கோழிக்கும் சுத்தமாக மசாலா போட்டாச்சு தம்பி. நல்லா அள்ளி மிளகாத்தூளை கோழி வேந்து போகிற மாதிரி மசால் மிளகாத்தூளை தடவிட்டேன். அடுத்தது கம்பி எடுத்துக்கலாம். கம்பி எடுத்து பூரா யாரை குத்த போகிறீங்க? குத்த போகிறதில்ல, இந்த கோழியை தான் குத்த போகிறேன். உங்களை யாரையும் குத்த போகிறதில்ல. சரியா? கோழியை குத்தி நேராக கோழியில் குத்த வேண்டியதா. அப்புறம் கொண்டு போய் நெருப்பில் கொல்ல வேண்டியதா. கொல்ல வேண்டியதா கிடையாது. ஒரு உசுரை இப்படி பண்ணுறீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா? இதுல சாப்பிட்றவங்க தான் கேட்கணும், கோழி திங்கிறீங்களே மனசாட்சி இருந்தா திம்பீங்களா? ஏன் இப்படி திங்கிறீங்க? திங்கிறவங்க இல்லைங்கன்னா நான் கொல்றவங்க நானே. எனக்கெல்லாம் மனசாட்சி ரொம்ப அதிகம். நான் ஒரே ஒரு கோழி மட்டும் தான் சாப்பிடுவேன். ஒரே ஒரு கோழி மனசாட்சி நிறைய அதிகமா இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒன்று அதுக்கு மேலே சாப்பிடுவாங்க. கொல்றவங்க என்ன சொல்லி கொள்வாங்க தெரியுமா, கொல்றவங்க பாவம் தின்னா போச்சாமா, யாரெல்லாம் திங்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சேரு, எங்களுக்கெல்லாம் தேராது. அக்கா எப்படி மாட்டுற கோழி? புரியுதா? இதெல்லாம் யார் அனுபவம் சொல்லு, யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க சொல்லு? அண்ணாவா? அண்ணாவே தான். புரியுதா? அண்ணா சொல்லுவார் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. புரியுதா? எனக்கு ஒரு ஆசை, எல்லா வேலையும் எதுவுமே தெரியலன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? செய்யணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது என்னோட நினைப்பு. அண்ணா செய்யக்கூடாதுன்னு சொல்றதுனால நான் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்க மாட்டேன். தெரிஞ்சு போகணும். புரியுதா? எந்த இடத்துலையும் நம்ம தெரியலன்னு சொல்லி நிற்கவே கூடாது. தெரியலன்னு சொன்னால் அசிங்கமா இருக்குல்ல. யார் இருக்காங்க இல்லையா, இப்போ பாட்டு நம்ம வேலையை பார்த்துடலாம். வேலைக்கு போகிறங்கிறத விட எனக்கு தெரியும்னு சொல்கிறதே எனக்கு பெருமைதான். புரியுதா? அதுக்காக தான் இத்தனை நாள் அண்ணாக்கு தெரியாத எல்லா வேலையுமே கற்று வச்சிருப்பேன். மாட்டிட்டேனா? ஓகே, டன்னா. மாட்டிக்கிட்டாரு கொத்துரு அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்கிட்டாங்க 4 பேர் நம்ம கிட்ட. இன்னைக்கு நம்ம கடையில் கிரில் பிஸ்லாம் டைட் வச்சிட்டிங்களா? வச்சுட்டேன். இந்தா இதில் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்படி வச்சு சைனீஸ் மாஸ்டர்களெல்லாம் வந்தாவே சில பேர்த்துக்கு வந்து சைனீஸ் மாஸ்டர்னு வருவாங்க. நான் அவங்களுக்கு மாட்ட தெரியாது. இது கை. புரியுதா? கோழியோட கை. கால் எங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்குது. தெரியுதா? அங்கே இருக்குது. அங்கே ஒரு கீழே ஒரு கம்பி இருக்குது, அங்கே மாட்டியாச்சு. மாட்டிட்டேன். வாங்க மிஷினில் மாட்டிடுவோமா? அடுத்து இன்னும் 4 கோழி எடுத்து மாட்டிட்டு வந்துடலாம். ஓகே. மாட்டின கோழி சூப்பராக வெந்துருச்சு. கஸ்டமர் ஆர்டர் கேட்டுருக்குறாங்க. ஆஃப்டர்நூனில் கொடுத்துடலாம். வாங்க. கிரில் வெட்டுறேங்க. சரியா? கையால் இன்னைக்கு மாட்டி சீனி மசால் போட்டு ரெடியாச்சு. கிரில் ரெடி ஆயிடுச்சு. கஸ்டமருக்கு சாப்பிட கொடுத்துடலாம். சரிங்களா? ஓகே. பாருங்க, வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.